சுமந்து கொள்வார்கள் என்று சொல்லி 69வது சூறாவுல சொல்றான். இதுல முதல் சூறு ஊதி அழிக்கிறது. ஒரு ஊதுதான் ஊதப்படும். கம்ப்ளீட்டா எல்லாம் வானம் பூமி எல்லாத்திலும் உள்ளவரும் நொறுங்கி போய்விடுவார்கள், பூமி எல்லாம் இடிச்சு தள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 79வது சூறாவுல 6, 7, 8, 9ல இருந்து 6ல இருந்து 14 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தர்ஜுபுர் ராஜிபா, திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓசை உங்களுக்கு தாக்கும். சத்துபாவுகர் ராஜிபா, இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும். ரொம்ப டைம்லாம் இருக்காது. 40 தானே வருது, அதிசல வருதுல. அதாவது ஒரு சத்தம் முதல்ல வரும், இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி 79 சூரத்து நாசியாத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு சூறு ஊதி அழிக்கிறதை சொல்லக்கூடிய வசனங்கள். இரண்டாவது சூறு ஊதி எழுப்புற விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் 18வது சூறாவுல சூரத்துல் கஹ்ஃப்ல 99வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒன்னுபிகபி சூரி, சூறு ஊதப்படும். ஜமானாகும் ஜமா, உடனே அத்தனை பேரும் ஒன்று திரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யோம யுன்பகு சூரி, சூரிலே ஊதப்படும். நகசூரல் முஜ்ரிமீன யௌமஇதின் சுர்கா, குற்றவாளிகளை நீல நிற கண்கள் உடையவர்களாக நம்ம எழுப்புவோம் என்று சொல்லி 20வது சூறாவின் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபைதா நுக்கிர ஃபின் நாகூர், சூரில் ஊதப்படும் பொழுது ஃபதாலிக யௌமுன் அஸீர், அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யஸீர், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது லேசானதாக இருக்காது என்று சொல்லி 74வது சூறாவுல 8, 9, 10 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம யுன்பகு சூர், சூர் ஊதப்படும். ஃபதாத்தூன அப்வாஜா, கூட்டம் கூட்டமாக வந்து விடுவீர்கள். ஒரு ஊதுதான், எல்லாம் கூட்டம் கூட்டமாக என்ன செய்வோம், திரண்டு வர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். இதெல்லாம் எழுப்புறதுக்கு உள்ளது. ஒரு ஊதுதான் அப்படி நினைச்சிருப்பாங்க, மழை பெஞ்சு முளைச்சிக்கிற மாதிரி. அது மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி 79வது சூறாவுல அல்லாஹ் சொல்லி 79ல 13, 14 சொல்லி காட்டுகிறான். இன்னமாகிய சஜரத்தும் வாஹிதா, அது ஒரே ஒரு இடி முழக்கம் தான். பெய்தாகும் பிஸ்ஸாகிரா, உடனே வெட்ட வழியில் நிற்பார்கள். ஒரு சத்தம், அடுத்த வினாடி வெட்ட வழியில் 50 பேர் நிற்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அழிகிற காலம் வரைக்கும் எத்தனை கோடி பேர் அழிக்கப்பட்டார்களோ வாழ்ந்தார்களோ அவ்வளவு பேரும் ஒரு செகண்ட்ல என்ன செய்வான், வெட்ட வழியில நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறது ஒரு பயங்கரமான சத்தம். அது நீண்ட நெடுநேரத்திற்கு நீடிக்காத ஒரு சத்தம். ஒரு செகண்டிற்கு விட குறைவான நேரத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய அந்த சத்தம் தான் அழிக்கவும் செய்கிறது, திரும்ப எழுப்பவும் செய்கிறது. இதை பார்க்கிறோம். அது ஊதுறதுங்கிறது அல்லாஹ் ஊதுவானா, அதுக்கு ஏதாவது செட்டப் பண்ணிருக்கானா, ஊத வேண்டிய ஊதுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கானா? அல்லாஹ் பெரும்பாலும் ஆளை வச்சுதானே பண்றான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எளிமைக்காக மலக்குகளை வச்சுதானே செய்யறான், சில காரியங்களை பண்ணுகிறான். அதே மாதிரி இதுக்கும் கூட அல்லாஹ் ஊதுறதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து வைத்திருக்கிறான். ஆனா அவருடைய பெயர் இஸ்ராஃபீல் என்று சொல்லி பரவலாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இஸ்ராஃபீல் என்று ஒரு மாணவர் இருப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ ரப்ப மீகாயில வ ரப்ப இஸ்ராஃபீல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே என்றெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். ஆனா அந்த இஸ்ராஃபீல் என்பவர் தான் சூறு ஊதுவார் என்பது அது ஃபிட்டிங். அது எதுல இல்ல, ஹதீஸ்கள்ல கிடையாது. இஸ்ராஃபீல் ஒரு வானவர் இருப்பது உண்மை, இஸ்ராயீல் தான் வானவர் கிடையாது. இஸ்ராஃபீல் என்ற பெயர்ல ஒரு வானவர் இருக்கிறார் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல நூல்கள் ஆதாரம் இருக்கிறது. அவருடைய டியூட்டி தான் சூறு ஊதுவது என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு வானவர் ஊதுவார், பெயர் சொல்லப்படாமல் ஒரு மலக்கதை ஊதுவார் என்பதற்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல 50வது சூறாவுல சொல்லி காட்டுகிறான். 41, 42வது வசனத்தில் ஒஸ்தமை யௌம யுனாதில் முனாதி மிம்மகானின் கரீப், அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒருவர் அவர்களை எல்லாம் அழைப்பார். எல்லாம் ஓடான்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுவார். கூப்பிட்டோம்னா அவர் பின்னாடி என்ன செய்வோம், ஓடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு, இது குர்ஆன்ல உள்ள விஷயம். ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஹாக்கிம்ல 4வது வால்யூம்ல 558, 559 ஆகிய பக்கங்கள்ல வருகிறது. இன்ன தலப சாஹிப சூரி முன்பு விக்ரபி முஸ்தைதுன், அந்த சூறு ஊதுவதற்காக நியமிக்கப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் என்றைக்கு நியமிக்கப்பட்டாரோ அன்று முதல் அந்த சூற கையில வைத்து ஒரு ஓரத்தை, ஒரு முனையை வைத்துக் கொண்டிருக்கு. 2 முனை இருக்கும்ல, வாய வைக்கிற முனை ஒண்ணு, சத்தத்தை வெளிப்படுத்துற முனை ஒண்ணு. வாய வைக்கிற முனை எங்க இருக்கு, அவற்றை இருந்துகிட்டே இருக்குமா. என்ன செய்வாரா, 700 நகவல் அரிசி, இப்படி அரிசி கிட்ட பார்த்துட்டே இருக்கிறார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். என்னைக்கு அவர் படைக்கப்பட்டாரோ அன்னைக்கு தூக்கி கையில கொடுத்து இதை வச்சுக்க, சொல்லும் போது ஊதணும். எப்ப சொல்லுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் என்னதான் அவர் கையில சூறை அவருக்கு தெரியாது, என்னை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிறாங்கல்ல. ஒண்ணு தெரியும், இவர் ஊதிடுவாரு, ஊதுறதுக்கு ஆடுறவரும் தெரியும்.
ஆனா எப்ப அவன் கேள்வி கேட்கலாமா? என்ன எவ்வளவு நாளைக்கு நிக்க சொல்ற, அந்த நேரத்துக்கு சொல்லு வந்து ஓடிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவன்கிட்ட நடக்காது. அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல அதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் என்ன பண்றானா, அவரை மலக்கு என்ன செய்வாரா, எவ்வளவு நகவல் அரிசி நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரெல்லாம் என்ன எப்ப ஊத பார்த்து கொண்டே இருக்காராம். எதுக்காக வேண்டி? மகாபத்தை உமர கபலை அர்த்தத்தை இலகி தரப்பு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஆரணம் காக்காட்டி என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக இப்படியே அல்லாவையே பார்த்துட்டு இருக்கான். வச்ச கண் வைக்காம, அல்லாஹ் இந்த வச்ச கண் வைக்காம எடுக்காமன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. அதாவது கண்ண ஐநேகி கௌகபாணி துர்ரியானி, ரெண்டு கண்ணும் பலண்டு நட்சத்திரத்தை போல அவருக்கு மின்னுமா. நீ பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு மின்னும். மூடி திறந்தா மின்னாதுங்க, ஒரு மாதிரியா பாருங்க அது மின்ன ஆரம்பிக்கும். கண்ணை நேரடியா பார்த்தா வெளிச்சம் வரும். இவர் நிலை குத்தி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இரண்டு கண்களும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும் நிலையில் அரசை நோக்கி பார்த்து கொண்டே எப்ப ஆர்டர் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வானவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஹாக்கிம்ல 4வது வால்யூம்ல 558 559 பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சூர் ஊதுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறான். அவர் ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த வேலையும் எல்லாம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை வாங்கவே இல்லை. ஒண்ணு வணங்குதா, அது அவனுக்கு தான் தெரியும். ஊதுன்னா முடிஞ்சு போச்சு, உலகம் காலி. அவர்கள் எல்லாமே இருக்குது, அவர்கள் இல்ல, அல்லாஹ்ல இருக்கு. சரி, அடுத்து என்ன? இது அழிக்கிறது ஒரு செட்டப் பண்ணிட்டானா, அது அழிக்கிறதுக்குரிய நாள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்னைக்கு அழிக்கப்பட? வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படும் இருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1411வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கைரு யௌமின் துலியத் அலைஹி ஷம்ஸு, சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாள் எது என்றால் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தான். ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். ஒஃபீஹி உத்ஹிலல் ஜன்னah, அதில் தான் சொர்க்கத்தில் அவர் நுழைக்கப்பட்டார். ஒஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அன்றைக்கு தான் அவர் வெளியேற்றவும் பட்டார். வலா தகுமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில் தான் கியாமத் நாள் வரும், வேற நாளில் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 1411 இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை வரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவர் இருப்பார். இந்த வெள்ளிக்கிழமை வந்துருமா, இந்த வெள்ளிக்கிழமை வந்துருமா, வெள்ளிக்கிழமை வகை மூலமா தெரியுதுல, அதை மட்டும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். எந்த வெள்ளிக்கிழமை தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு சூறு ஊதணும்னு அழிக்கப்படுதுல, இந்த அழிக்கிறதுக்கும் திரும்ப எழுப்புறதுக்கும் இடைப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 வருது ஹதீஸ்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மாபைன நஃப்கத்தைன் அர்பவுன, இரண்டு சூறுகளுக்கும் இடைப்பட்ட காலம் 40. அப்ப அவங்களே சொல்றாங்க, 40 என்றால் 40 மாதங்களா இருக்கலாம், 40 வருடங்களாக இருக்கலாம், 40 நாட்களாக இருக்கலாம், அது என்னவென்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூ ஹுரைரா அறிவிப்பதாக புகாரியில 4935 4814 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ரெண்டு சூறு ஊதப்படும். ஃபர்ஸ்ட் சூருக்கும் இரண்டாவது சூருக்கு 40 நாளோ 40 மாசமோ 40 வருஷமோ இடைவெளி இருக்கும். எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன ஒரு காலகட்டம் தான். அது வெள்ளிக்கிழமை ஊதப்படும். ஊதுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஊதுனவனே என்ன நடக்கும்? கொஞ்சம் ஒரு செகண்ட் வேலை தான். இந்த செகண்ட்ல என்னென்னலாம் நடக்கும் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஓ தரக்னா பாலஹும் யௌமைனின் யமூஜு ஃபீ பாலின் ஓ நபுக பிஸ்ஸூரி ஃபஜமானாஹும் ஜம்ஆ. சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூராவுல 99வது வசனத்தில் சொல்கிறான், ஓ தரக்னா பாலஹும் யமூஜு ஃபீ பாலின். அந்த சூர் ஊதுன உடனே திடீர்னு ஏற்படுற சத்தம் ஒத்தனோட ஒத்தம் முட்டி மோதும். அந்த அதிர்ச்சியில அந்த ஒரு சின்ன செகண்ட்ல ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதக்கூடிய நிலையில் அந்த நாளுடைய அமளி இருக்கும் என்று, முட்டி மோதிக் கொள்வார்கள், நிலை குலைந்து போயிடுவார்கள் என்பதை அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி நடக்கும். அதே மாதிரி சூரத்துல் ஹஜ்ஜில 22வது சூராவுல முதல் 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்துலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் நடக்கிற திடுக்கம் இருக்கிறதே அது பயங்கரமானது. யௌம தரவுனஹா ததுகளுக்குள்ள முருதியத்தின் அம்மா ஆர்வத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் வந்த உடனே பால் சுரந்து நிற்கும், குழந்தை பசியில் அழும். அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான் அந்த திடுக்கத்துல. அப்போ தலவுக்குள்ளது ஆட்சி ஹம்லின் ஹம்லஹா, கருவில குழந்தை சுமந்திருப்பவர்கள் அந்த கருவையை என்ன செய்வாள்? பிரசவித்து விடுவாள். உத்தரநாச சுகாரா, மக்கள் போதை வயப்பட்டவர்களாக பார்ப்பீர்கள். மாஹும் பி சுகாரா, உண்மையில் அவர்கள் போதையில் இல்லை. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாப் அவ்வளவு கடுமையா இருக்கும் என்று சூரத்துல் ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு கடுமையான முறையில நடக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் ஊதுன உடனே என்னென்னலாம் நடக்கும்? அது சூர் ஊதுன உடனே இரண்டாவது சூர் ஊதும் போது உள்ள நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
முதல் சூறு ஊதும் போது இதெல்லாம் நடந்த பிறகு அதுல சூறு ஊதும் போது நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து சில சூறாக்கள் 81வது சூறா, 99வது சூறா, 101வது சூறாவுல எல்லாம் வரிசையாக சில நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? இத ஷம்சு குவிரத், சூரியன் வந்து சுருட்டு ஒளியிலிருந்து போகும் பொழுது, ஒய்தல் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்படும் பொழுது, ஒய்தல் இஷார் உத்திலத்,